கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, ஏன் வேதத்தை அறிய வேண்டும். இங்கே பாருங்கள், உபாகம் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்திலே கூடிவரை செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். முக்கியமான வார்த்தை பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. அப்போது பூமியிலே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவனுக்கு பயந்திருக்கும்படி. அப்போ கர்த்தருடைய அப்போ சொல்கிறாரு, என் வார்த்தைகள் அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அங்கே சொல்கிறார், அங்கே 4வது வரியில், என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு. அப்போ பூமியில் அவங்க முதல்ல எனக்கு பயந்திருக்கும்படி, தேவ சித்தத்தை பயந்து இருப்பது தான் தேவனுடைய விருப்பம் அல்லது தேவனுடைய சித்தம் என்று சொல்லலாம். அப்போது ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை, அவனுடைய விருப்பத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், அதன்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிறபடி அவருக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், தேவன் என் வார்த்தைகள் அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். ஏன்னா பூமியில் உயிரோடு இருக்கனாலாம் எனக்கு பயந்து இருக்கும்படி. அப்போ தேவனுடைய விருப்பத்தின்படி தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தையை அவங்க அப்போ சொல்கிற பதையப்படுங்கிறது எனக்கு பயந்திருக்கும்படி அந்த வார்த்தையில் கற்றுக்கொள்ளணும். அப்போ ஏன் அந்த தேவனுடைய வேதத்தை அறிய வேண்டும் சொன்னால், அவர்கள் பூமியிலே நாம் உயிரோடு இருக்கும்படி வாழணும்னா, தேவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம இருக்க வேணும்னா உண்மையிலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, அங்கே பாருங்கள், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் மத்தேயுவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம். அங்கே பாருங்கள், 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கே பாருங்கள், 7வது 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பன அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ முக்கியமாக நாங்களுடைய அங்கே வார்த்தை சொல்கிறார், பரலோகத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரு. அப்போ பரலோக பிதாவுடைய சித்தம் என்று என்ன சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது தான் பயந்திருக்கும்படி. அப்போ அதனால தான் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே 4வது அதிகாரத்தில் உபாகம் புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு பயந்திருக்கும்படி என் வார்த்தையில் அவர்கள் கேட்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதை அறியும் பொழுது தான் அவருடைய விருப்பத்தை, தேவனுடைய வார்த்தையை அறியும் போது தான் அவருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி அவர் அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் கீழே பாருங்கள், அதே 24 பாருங்கள், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு. பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 7:24 சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை அவங்க கேட்கணும், கேட்டு என்ன செய்யணும், அதன்படி செய்ய வேண்டும். அப்போ தேவனுக்கு உண்மையிலே இந்த வார்த்தைகளை கேட்டால் தான் அதன்படி நாம் செய்யவே முடியும். அப்போ தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அவன் அறிய வேண்டும். இப்போ அதற்காக தான் நம்ம வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்போம், அவருக்கு பயந்திருக்கும்படியாக அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ உண்மையிலே தேவனுடைய வேதத்தை ஏன் அறியறனா, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏன் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ முடியும்.